உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மணி 10:35 ஆக போகுது. மழை புணுன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சு இன்றைக்கி லீவுனால். சரி, நேற்று குக்கரில் வச்ச சோறு இருந்துச்சு, வெஞ்சனை எதுவும் இல்லைன்னு பார்த்தேன். அதுக்கு தான் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி, கல்லுப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா உரலில் வச்சு, நம்ம சீரக தட்டை உரலில் வச்சு நல்லா நச்சு எடுத்துட்டேன். நல்லா சாறு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த கிண்ணத்துலேயே வச்சு இடித்தேன். நான் உலரில் வைக்கிறது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துன்னு சொல்லி சரி இதிலே ஒவ்வொரு தானே அப்படின்றதுக்காக இதிலே போட்டாச்சு. நல்லா இடித்து எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இதிலே வச்சு நல்லா நச்சு எடுத்துட்டேன். ரொம்ப தட்டாமல் லேசாக தட்டினாலே எல்லாமே நல்லா நஞ்சிரும். நல்லா சாறு நல்லா வெளியே வரணும். சோறு நல்லா குக்கரில் நல்லா குலைவாக இருந்துச்சு. சரி, இதுக்கு என்னடா வெஞ்சனம் பண்ணுறது, தயிர் வாங்க முடியாது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, இது ரெடிமேடாக பண்ணுவேன்ட்டு பண்ணிவிட்டு நல்லா இடித்து எடுத்து டேஸ்ட் பண்ணால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. சோறுமே நல்லா குழஞ்சி இருந்துச்சு. நல்லா இட்லி போல் பெருசாக வச்சு நம்ம இட்லி தட்டில் வச்சா இட்லி போலே இருக்குது. அந்தளவுக்கு நல்லா நேற்று குழஞ்சிருந்துச்சு. அதனால் நல்லா இருந்துச்சு. அதனால் நல்லா உருட்டிக்கிட்டு நல்லா இட்லிக்கு இதை ரோட்டு கடையில் கொடுப்பாங்க சட்னி, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு வகை டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காரம் லைட்டாக தூக்கலாக இருந்துச்சு. அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடுலாம் போட்டதுனால, பச்சையாக போட்டதுனால, பச்சை மிளகா காரம் ஹெவியாக இருக்கும்ல, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தக்காளியுமே நல்லா பழுத்து இருந்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டக்குன்னு சோறு உள்ளே போயிடுச்சு. சோறை கீழே கொட்டாமல் இன்றைக்கி நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. நீங்களும் சோறை வேஸ்ட்டாக்காமல் மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பாய்.